திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த இடத்துல அண்ணாமலை கேம்குள்ளே வரார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, இதெல்லாம் சேர்த்தது நான் தான் அப்படின்னு அதிமுகவில் பேசுகிறாங்க, இன்னும் என்னை திட்டுறாங்க, இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இன்னும் குறிப்பாக நான் பிடிச்சிருந்தா இங்கே இருக்க போகிறேன், இல்லைன்னா கிளம்ப போகிறேங்கிறாரு. இதெல்லாம் ஏன் இவ்வளவு வைப்ரண்டாக இந்த நேரத்தில் அவர் பேசணும்? இல்லை, அவர் தெளிவாக 2 விஷயம் உங்ககிட்ட சொன்னார். அதுதான் எனக்கு முக்கியம். தனி கட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். 2வது, இவங்க 3 பேர் சேர்ந்ததோ 4 பேர் சேர்ந்ததோ வந்து பேசுகிறதுலையும் என்ன எதுக்காக கொண்டு வரீங்கிறத ஓப்பனாக சொல்கிறாரு. சோஷியல் மீடியாவில் என்னை விமர்சிக்கிறீங்க, நான் பேச ஆரம்பித்தா வேறு விதமாக போகும் அப்படிங்கிற கருத்தை அவர் எடுத்து சொல்கிறார். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து செங்கோட்டையன் ஐயாவுடைய கருத்து என்ன, அதுக்கு வந்து நியாயம் இருக்கா, அவர் என்ன பண்ண போறாருங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேச வேண்டியது. அந்த கருத்துக்குள்ள இந்த விஷயமும் இருக்கு. அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை என்ன பேசுறாங்க, டிடிவி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த கருத்துக்குள்ள வருதுல, சப்ஜெக்ட்டுக்குள்ள வருது. அண்ணாமலை ஐயா மட்டும் இல்லை, எல்லாருமே ஒருங்கிணையணுங்கிற கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்ன மாதிரி பத்திரிகையை மட்டும் படிக்கக்கூடிய அல்லது டிவியை மட்டும் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒருங்கிணைந்தால் அதனால் என்ன லாபம் வந்துருங்கிறது ஒரு கேள்வி, ஒருங்கிணைந்தால் என்ன பதவி கொடுக்கணுங்கிறது 2 கேள்வி. விவாதம் வெறும் டிடிவி அண்டு ஓபிஎஸ் சம்மந்தப்பட்டது தானா, இல்லை சசிகலா அம்மா உள்ளே வரணும், அவங்க பொதுச் செயலாளர் ஆனோங்கிறது தான் பிரச்சனையாங்கிறது தான் அந்த ஒருங்கிணையணுங்கிற கருத்துக்குள்ளே வர்ற ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், செங்கோட்டையன் ஐயா இப்போ என்ன சொல்கிறாரு, தற்காலிக பொதுச் செயலாளர் என்னை நீக்க முடியாதுங்கிறார். நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர்னு கூப்பிட்டு இருந்தாரா, தற்காலிக பொதுச் செயலாளர்னு கூப்பிட்டாரா? நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்ற பேரை சொல்லலை, பொதுச் செயலாளர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ செங்கோட்டையன் ஐயா இதில் இழுத்து வரப்பட்டவர். யாரால் இழுத்து வரப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் மீண்டும் சசிகலா அம்மா உள்ள வரணும்னு. யாரால் இழுத்து வரப்பட்டவர்? செங்கோட்டையன் ஐயா தானா வரணுங்கிற அவசியம் இல்லை, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு அரசியல்வாதி. யாரால் இழுத்து வர? நான் தான் சொல்றேனே, சசிகலா அம்மாவுக்கு அதிமுகவை கைப்பற்றி நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத அறிவிக்கணுங்கிறது தான் குறிக்கோளாக இருக்கு. அவங்க ஒவ்வொரு எமிசரியா அனுப்பிட்டே இருக்காங்க, ஒவ்வொன்றும் ஃப்ளாப் ஆகிட்டே போகுது. எடப்பாடி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி திமுகவை எதிர்ப்பது தான் அதிமுகவுடைய வேலை, அப்படிதான் எம்ஜிஆர் சொன்னாருங்கிறதுலேருந்து மடைமாற்றி சசிகலாவுடைய கேம் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? 100% இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா பேசும்போது சொன்னாரு, ரவீந்திரன், நான் ஒன்று கேட்குறேன், சசிகலாவுடைய கேமா இருந்தா ஓபிஎஸ் முரண்பட்டு வெளியில வர்ற போது, டிடிவி வெளில வரும்போது, கேசி பழனிசாமி வெளில வரும்போது, ஓபி ராஜா வெளில வரும்போது, ஏதோ ஒரு நேரத்தில் இந்த விஷயம் ஜேசிடி பிரபாகர் நீக்கப்பட்ட போது ஒரு ஒருங்கிணைக்கிறதுல அவங்க பண்ணியிருக்கணும். இன்னைக்கு செங்கோட்டையன் முழுமையா எடப்பாடி ஆதரவாளராக இருந்து இப்போ வெளியில வருகிற போது சசிகலா இந்த கேமை பண்றாங்க. எடப்பாடி ஆதரவாளருங்கிற வார்த்தையை நீங்க மாத்திக்கணும். செங்கோட்டையன் ஐயா அதிமுக எடப்பாடிக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா? நீங்க சசிகலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா வரைக்கும் பேச விடுவாங்க. ஸ்டாலின் ஐயா பெங்களூர்லேருந்து சசிகலா அம்மா வரும்போது ஒரு கல்யாண மண்டபத்தில் என்ன சொன்னார், பெங்களூர்லேருந்து ஒரு வண்டி வருதுன்னாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கன்னாரு. அவருக்கு என்ன வேலை? அதில் அங்கே தொடங்குது இந்த பிரச்சனை. சசிகலா அம்மா கிட்ட அதிமுகவை கொண்டு வந்து கொடுத்துட்டு திமுக வந்து அதிமுக கைப்பற்ற சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க சார். நான் கேட்குறேன், சரி இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும் நாங்கள்ல, இவங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு குறித்து இவங்கெல்லாம் சேர்ந்து திருமதி சசிகலா அவர்களும் பேசினாங்களா? ஒரு குழுவாக ஒரு பேட்டி கொடுத்தாங்களா? ஐயா, அது நடக்கலைங்கிறதான கேள்வி. கட்சியை ஒருங்கிணைக்கணும். தேவர் குரு பூஜைக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. இன்னும் சசிகலா அந்த கேமுக்குள்ள வந்து அந்த அணியோட சேரலையே. ஐயோ, நீங்க பண்ணையார் மேட்டர் இன்னும் புரிஞ்சுக்க கொள்ளவே இல்லை. சசிகலா அம்மா வந்து நேராக வந்து குரூப் ஃபோட்டோலெல்லாம் நிற்க மாட்டாங்க. அவங்க உயரம் வேற, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். விமர்சித்தா அது வேற விதமாக போயிடும். நான் கருத்துக்கு மட்டும் வந்துடுறேன். ஸ்டாலின் ஐயாவோட எண்ணம் தான் அதிமுகவை கைப்பற்றணும், ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில். அதுக்கு சசிகலா சரியாக வருவாங்க. சசிகலா அம்மாவோட எண்ணம் தான் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் நேற்றுக்கு பேசும்போது கூட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் இதுக்குள்ளே வரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ அந்த அடிப்படையில் தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் பகடைக்காயாக, உங்கள் முன்னாடி நீங்கள் நிறைய பேர்லாம் சொன்னீங்க இல்லையா, பகடைக்காயாக வந்துட்டு போகிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதிமுக விதிப்படி சிறைக்கு சென்றால் உறுப்பினர் பதவி போயிடும், கரெக்டாக தப்பா? அப்போ சசிகலா அம்மா சிறைக்கு போகிற ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படி இல்லை. கட்சிக்கு எதிராக யாராவது வழக்கு தொடுத்திருந்தால் அவங்களுடைய கட்சியினுடைய பதவி, வழக்கு தொடுத்திருந்தால் பதவி போயிடும், சாதாரணமான விஷயம். சசிகலா அம்மா வழக்கை பத்தி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் பொதுச் செயலாளர், கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்தால்
வழக்கு தொடுத்தாலுங்கிறது சசிகலா அம்மா பண்ணிட்டாங்களே. கேசி பழனிசாமி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி அந்த வழக்கும் நின்றுக்கிட்டு தானே இருக்கு. அது இல்லை விமர்சனம், அது யதார்த்த விதி. அதிமுக கட்சிக்கு எதிராக வழக்கு போட்டால் அந்த பதவி உறுப்பினர் பதவி போயிடுங்கிறது யதார்த்தமான ஒரு விதி. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு எதிராக வேலை செய்து சிறைக்கு சென்றால் தண்டிக்கப்பட்டால் அப்படிங்கிறதெல்லாம் அதிமுக விதியில் இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கேயே அந்த மேட்டர் அவுட் ஆயிடுச்சு. பிக்சருக்குள்ளேயே இல்லாதவங்க சசிகலா அம்மா. அப்போ இந்த நீங்க தெளிவா சொல்றீங்க, செங்கோட்டையனை சசிகலா வெளில வர வச்சாங்க, அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை வெளியில வர வச்சதும் சசிகலா அவர்களுடைய கேம் தான் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா இதே ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணதும் சசிகலா அவர்களுடைய கேம் தான் அப்படி நீங்க சொல்றீங்க. அது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில் வர்ற பிரச்சனை. அங்க தலையில அடிச்சாங்களோ கன்னத்துல அடிச்சாங்களோ ஏதோ ஒரு விவாதம் வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த இடத்துல அந்த தியானம் எல்லாம் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் உள்டாவே என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அவர் தம்பி பேர் சொன்னீங்களே, ஓபிஎஸ் ஐயாவுடைய தம்பி பேர் சொன்னீங்க இல்லையா, அவர் சசிகலா அம்மாவுடைய ஆதரவாளர். அதன் மூலமா ஓபிஎஸ் ட்ராப் ஆறாரு. நான் என்ன கேட்குறேன், அதிமுக தன்னுடைய வேலையை செய்யணும். என்ன வேலையை செய்யணும்? திமுகவை எதிர்த்து களம் காணணும். இதுதான் அதனுடைய வேலை. அதே பழனிசாமி ஐயா 2 விதத்தில் ஒழுங்காக செஞ்சிட்டு இருக்காரு. தோத்த கணக்கெல்லாம் சொல்லாதீங்க. கருணாநிதி ஐயா தோற்ற தேர்தல் அதிகம். ஜெயலலிதா அம்மாவும் 2004, 6, 9, 2004லேருந்து 11 வரைக்கும் பல தேர்தலில் தோற்றுருக்காங்க. ஏன்னா அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேள்வி என்னன்னா, ஓபிஎஸ் ஐயா இல்லை என்றால் இந்த முக்குளத்தோர் வாக்கெல்லாம் போயிடும்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், நான் ஒரு 2-3 தேர்தலில் நடந்த வாக்கு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். அல்லது செங்கோட்டையன் ஐயா இதுக்கு முன்னாடி குரு பூஜைக்கு போயிருக்காரு, அவர் போய் இந்த மாதிரி நின்றுருக்காரு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு அது தெரியாமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே அதிமுகவை ஏதோ ஒரு விதத்தில் சிதலமடைய செய்து அதிமுக பிரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வைப்பதற்கான வேலையாகத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறேன். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையன் ஐயா தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்த உடனே முதல் இடைத்தேர்தல் முடிந்த உடனே பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு வராதுன்னு சொன்னார். அப்படி சொன்னவரை நிர்மலா சீதாராமன் அம்மா கூப்பிட்டு வச்சு, நான் எப்படியாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மா நீங்கள் வந்து தட் இஸ் தரம் எடை குறைத்து பார்க்குறீங்கன்னு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்தது நான் கேட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த 3 பேரையும் இணைத்தது அண்ணாமலை அவர்களா? இல்ல 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 இல்ல. அப்ப ஏன் அதிமுகல இருந்து அந்த விமர்சனம் வருது? மூணு சிச்சுவேஷன் நீங்க ஏன் அதிமுகல இருந்து அந்த விமர்சனத்தை அண்ணாமலை மேல வைக்கிறாங்க? கீழ்மட்ட தலைவர்கள் இருக்கிறதுல என்ன வேணாலும் விமர்சிப்பாங்க. முனுசாமி ஐயாவோ அல்லது சண்முகம் ஐயாவோ பேசி ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அதிகம் கேட்டதில்லை. அதற்கப்புறம் அவங்க விமர்சிப்பாங்க. ஜெயக்குமார் பேசினா ஒரு மாதிரி இருக்கும், இவங்க பேசினா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நான் வர விரும்பல. நாம் விவாதத்தை அதுக்குள்ள கொண்டு போக வேண்டியது இருக்கு சார். ரீசன், இதுவரைக்கும் அண்ணாமலை பயன்படுத்தாத ஒரு வார்த்தை, பிடிச்சிருந்தா இங்க இருக்க போறேன், இல்லைன்னா வெளியே போறேன்னு அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகின பிறகு இதுவரைக்கும் அந்த வார்த்தையை காயின் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ஸ்டன்ட்ல அவர் காயின் பண்றாருன்னா அவர் ஏதோ ஒரு கேம் அதுக்குள்ள வச்சிருக்காரு. இந்த விவாதத்துக்குள்ள நீங்க அண்ணாமலை ஐயா கொண்டு வர்றதா இருந்தா நான் 3 சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த இடத்துல அவர் வந்து எடப்பாடி ஐயாவை சந்திக்கிறாரு, அல்லது மற்றவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அவருடைய ஹெட்டோட போகிறாங்க. ஒருங்கிணைந்தால் நல்லதுங்கிறாங்க, முடியாதுன்றாங்க. எடப்பாடி ஐயாவோட சந்தித்து அந்த தேர்தலை நல்லபடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு அண்ணாமலை ஐயா, நாங்கள் இதில் போட்டியில் இல்லை, இது சட்டமன்றம், அதிமுக தான் நிற்கணும்னு தெளிவாக ஒதுங்குறாரு. அண்ணாமலை ஐயாவுக்கும் அதிமுகவில் நடப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் கேள்வி கேட்கறதாக இருந்தா, இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்களே, நீங்க தான் அதை செட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதா இருந்தா, ஆமா அப்படித்தான் சோசியல் மீடியால பேசுறாங்க அப்படிங்கிற கருத்தை அவர் எடுத்து சொல்றாரு. நான் இந்த என்டையர் விவாதத்துக்குள்ள அண்ணாமலை ஐயாவை கொண்டு வரவே விரும்பல. காரணம் என்னன்னா, அதிமுக தவிர்த்து இந்த விவாதத்தை கொண்டு போக முடியாது சார். நான் சொல்லிடுறேன், அவர் சொன்னதே நான் சொல்லிடுறேன். அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, நான் மோடி ஐயா ரியாக்ட் பண்றாருன்னு கேக்குறேன் சார். அண்ணாமலை மாநில தலைவர் இல்ல, இந்த இன்சிடென்ட்க்கு அவர் ஏன் ரியாக்ட் பண்றாரு? பாருங்க, இந்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் நான் பதில் சொன்னா, சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நோ கமெண்ட்ஸ் நான் பதில் சொன்னா அது ஒரு விவாத பொருளா ஆகாதுன்னு நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். அந்த கேள்விக்கு அண்ணாமலை ஐயா இல்லைங்க இது என்னோட கேள்வி இல்லை, நோ கமெண்ட்ஸ் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விவாத பொருள் ஆகாதா? தலையாட்டினா விவாதம், தலையை நிமித்தினா விவாதம்னு ஏதாவது ஒரு விதத்தில் அண்ணாமலையை பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. தினகரன் ஐயாவுக்கும் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் அவர் என்ன சொன்னார் அண்ணாமலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இது இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்லைங்க, இப்ப எந்த முடிவும் எடுக்காதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறத சொன்னார். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் முடிந்தவுடன் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஓபிஎஸ் அணிக்கு வரும், டிடிவி அணிக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. தேர்தல் மேடையில பேசுறத மட்டும் நீங்க எடுத்துட்டு அது தேர்தல் மேடை.
நீங்கள் ஒரு விவாதத்தில் பேசுகிறதுக்கும் பேட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு மாநில தலைவராக பேசுகிறதுக்கும் பொறுப்போட பேசுகிறதுக்கும் தேர்தல் மேடையில் பேசும்போதும் வேற வித்தியாசம் இருக்குது. தேர்தல் மேடையில் பேசினா நான் முதல்ல இருந்து வருவேன், ரொம்ப தப்பாக அதை அப்படியே விட்டுருங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப விரும்பினதுனால நான் அண்ணாமலை ஐயாவது ஒரே ஒரு விதத்தில் சொல்லிடுறேன். ஐயா நாளைக்கு வந்து அதிமுக எடப்பாடி ஐயா கிட்ட பிஜேபி சொல்லுது அமித்ஷா தான் பேச போறார் சீட்டு விஷயத்தை. அவர் ஏற்கனவே ஏப்ரல் 13 கோடிட்டு காட்டியிருப்பார், ரேஞ்சு பேசியிருப்பாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு உட்காந்து ஒன்றும் பேச போகிறதில்ல. இந்த ரேஞ்சு ஏற்கனவே பேசப்பட்டிருக்கோம். நாளைக்கு அது பிஜேபி சொல்லுது, ஐயா என்டிஏல எங்களுக்கு கொடுக்கப்படுற சீட்டில் நாங்கள் வந்து தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ சீட்டு கொடுக்குறோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு விவாதத்தை எடுத்து வைத்தா எஸ்னோ முடிவெடுக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி ஐயா தான். அதில் யாரும் எந்த விதத்திலையும் தடையை கொடுக்க போகிறதில்ல. என்னுடைய கேள்வி, அண்ணாமலை திரு அமித்ஷா கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு இருப்பார். யாரு? அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, காரியகர்த்தாக்களை பொறுத்த வரைக்கும் இட்ட பணியை செய்வோம்.